பிரேஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, தேவனின் உதவி கடந்து வர போகிறது. ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் பல கஷ்டத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, இன்றைக்கி ஆண்டவருடைய உதவி கடந்து வர போகிறது. இப்போ நம்ம பைபிளில் 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவருக்கு யாருக்கும் உதவி பண்ணுறது ஒரு லேசான காரியம். இப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது, ஏதாவது ஒரு கவலை வரும்போது, ஏதாவது ஒரு கஷ்டத்தின் மத்தியில், இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம சில மனிதர்கள் நமக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி இருப்போம். அவங்க எப்படி நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம கூடவே இருந்து நமக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி இருப்போம். அவங்கக்கிட்ட சில உதவிகளையும் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அவங்க செய்வேன்னு சொல்லுவாங்க. பட் லாஸ்ட்டு கட்டத்தில் அவங்களால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். அப்போது அவங்களால செய்ய முடியாது. இப்படி மனிதன் ஒரு உதவியை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு தந்துட்டு சில டைம் அவங்களால செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க. ஒரு வாக்கு தந்தாருன்னா கண்டிப்பாக அந்த வாக்கை நிறைவேற்றுவார். ஏதாவது ஒரு காரியம் நமக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சித்தம் கொண்டா கண்டிப்பாக அந்த காரியத்தை செய்வார். அதை யார் தடுத்து நிறுத்தினாலும் நிறுத்த முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. வாழ்க்கையில் அவர் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாருன்னு வைங்களேன், அந்த காரியத்தை கண்டிப்பாக செய்து முடிப்பாங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனிமைப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். அதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு யாருமே இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணதுக்கு யாரெல்லாமோ இருக்காங்க, பெரிய அதிகாரி தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய உறவினர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு மட்டும் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு கவலையில் நீங்கள் இருந்துட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இந்த உலகத்தை படைச்சி அத்தனை உயிரையும் உருவாக்குன தேவன் உங்கள் கூட இருந்துட்டு தான் இருக்கிறாரு. மனிதன் செய்கிற உதவியை காட்டிலும் கர்த்தர் செய்கிற உதவி பெரிதாக இருக்கும். மனுஷன் நினச்சி வர பார்க்க முடியாத அளவு பெரிய உதவி ஆண்டவர் செய்வார். ஆனால் ஒரு மனிதனால் செய்ய முடியாத உதவியும் ஆண்டவர் செய்வார். ஏன்னா அவருக்கு உதவி பண்ணுறது ஒரு லேசான காரியம். நீங்கள் நினைக்கலாம், நான் என்கிட்ட எந்த ஒரு செல்வ வளமும் கிடையாது, பணமும் கிடையாது, பணப்புழக்கமும் கிடையாது, ஆனால் எனக்கு ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, உங்ககிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்கள் மனுஷன்தான் பணம், பதவி, அந்தஸ்து, அழகு, ஆடம்பரம் எல்லாத்தையும் பார்ப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. உங்கள் முகத்தை பார்த்தோ, உங்கள் பண வசதியை பார்த்தோ அவர் உங்களுக்கு உதவி செய்கிறது இல்லைங்க. அவரை உண்மையாக நேசித்து, உண்மையாக விசுவாசித்து, அவர் மேலே அன்பாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் உதவி பண்ணுவார். அவர் உங்கள் நொறுங்குண்ட இருதயத்தை பார்க்குறாரு. அந்த இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்லி பார்க்குறாரே தவிர, உங்ககிட்ட பணம் இருக்கா, பதவி இருக்கா, அந்தஸ்து இருக்கா, அழகு இருக்கா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்குறது இல்லை.
அதே போல் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு மனிதன் சொல்லுவான், இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரை நான் வருவேன், உனக்கு வாழ்க்கையில் உதவி செய்வேன், இத்தனை மணிக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி மனிதன் நேரத்தை நிர்ணயிப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாதுங்க. எந்த நேரத்திலும் எந்த வேளையிலையும் ஆண்டவர் உதவி பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை கடைசி கட்டத்தில் நான் இருக்கிறேனப்பா, எனக்குடையக்கு உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி வர நீங்கள் யோசிக்கலாம். எந்த நேரம்னாலும் அவர் உதவி பண்ணுவாருங்க. அவருக்கு நேரம் கிடையாது. அதே போல் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் மெடிசன் வாங்கணுன்னா டாக்டர்ஸுக்கு ஃபீஸ் கொடுக்கணும். ஆண்டவருக்கு அப்படி இல்லைங்க. உங்களுக்கு வியாதி ரொம்ப வியாதியாக இருக்குது, மருத்துவர் கைவிட்டுட்டாங்க, நான் இனி என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். அதுக்கு நான் இனி எவ்வளோ ரூபாய் செலவழிக்க வேண்டியது வரும் அடுத்த டாக்டரெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். நம்ம பெரிய மருத்துவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஏசப்பா தான். அவர் வாழ்க்கையில் மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற வியாதியை வர குணமாக்குவார். உங்கள் இருதயத்தை பார்த்து, உங்கள் நொறுங்குண்ட இருதயத்தை பார்த்து உங்கள் வியாதியை உங்களேருந்து நீக்கி போடுவார். ஆமீன், ஹல்லேலூயா. அவருக்கு அற்புதம் செய்வது ஒரு லேசான காரியம், அதிசயம் செய்வது ஒரு லேசான காரியம். அதுலேயும் குறிப்பாக மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில், யாருமே இல்லாமல் உங்களை ஒதுக்கி தள்ளின நிலைமையில் தனியாக இருக்கிறவங்களுக்கு ஈஸாக அவர் உதவி பண்ணுவார். எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்பாதீங்க. உங்களுக்கு உங்களை படைச்சி உங்களை ஜீவனோட வச்சு இன்னும் வர உங்கள் காத்துக்கிட்டு இருக்கிற உங்கள் செல்ல அப்பா ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறாரு. நம்ம ஒரு குழந்தை பெற்று அதை வளர்க்கும்போது லாஸ்ட் வேளையில் என் பிள்ளை என்னை பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பிள்ளைங்க மீது நம்பிக்கையை வச்சு வளர்க்குறாங்க. ஆனால் பிள்ளைங்க ஒரு குறிப்பிட்ட, எல்லா குழந்தையும் நான் சொல்ல மாட்டேன், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பேரண்ட்ஸை பார்க்காம எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க. சில நல்ல பிள்ளைங்களும் இருக்காங்க, பார்க்காம முதியோர் இல்லத்துக்கு கொண்டு விடுற பிள்ளைங்களும் இருக்காங்க. அப்போ நம்ம பிள்ளையை நம்பணும். பிள்ளை மீது நம்பிக்கை, அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருந்தோம். ஆனால் பிள்ளைங்க சில விஷயத்தில் தவறிறாங்க. அப்போ அந்த நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த அற்புதத்தை செய்வாங்க, அதிசயத்தை செய்வாங்க, என்னை வழி நடத்திட்டு போவாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைக்கும்போது அதை ஆண்டவர் முற்றிலுமாக நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய உதவி இன்றைக்கி உங்களை கடந்து வருது. உதவியற்ற நிலைமையில் இருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய உதவியை அவர் செய்வார். இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற உதவியற்ற நிலைமையை நீங்கள் அறிவிங்கப்பா. எந்தெந்த காரியத்தில் உதவியை நாடி நிற்கிறார்களோ அந்த காரியத்தில் உங்கள் தெய்வீக உதவி அப்பா கடந்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அப்பா, உங்களுக்கு உதவி செய்கிறது பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி பண்ணுவது லேசான காரியம் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா உதவி செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய உதவி கடந்து வரும். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.